அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கான பதிவில் நாம் இந்த ஷிப்பிங் கண்டெய்னரை பயன்படுத்தி ரொம்ப மிக குறைந்த செலவில் ஒரு டீ ஸ்டாலோ இல்லை ஒரு ஃப்ரூட் ஸ்டாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வைக்கிற ஸ்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன ஸ்டாலோ வந்து வைக்கிறதுக்கு அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் தோராயமாக எவ்வளவு வரும், அதை எப்படி செய்யலாம், அதை நம்ம ஒரு கிராண்டி லுக் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த டிசைனில் பார்த்தோம்னா ஒரு 10 அடி கண்டெய்னரோட டிசைன் தான் வந்து கொடுத்துருக்குது. அதாவது ஒரு 20 அடி கண்டெய்னரை அப்படியே பாதியாக வெட்டி அதில் வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி இல்லை சேம் அதே மாதிரி கண்டெய்னரில் இருக்கிற எண்டு வால் மாதிரியோ நம்ம ஃபேப்ரிகேஷன் பண்ணி நாம் இந்த மாதிரி ஒரு 10 அடி கண்டெய்னரை வந்து உருவாக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு 10 அடி கண்டெய்னரை உருவாக்குறதுக்கு முதல்ல எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த 10 அடி கண்டெய்னரை உருவாக்குறதுக்கு இப்போது 20 அடி கண்டெய்னரோட ரேட்டு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு பார்த்தோம்னா ஒரு 1,50,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் 10 அடி கண்டெய்னர் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு செப்பரேட்டாக 10 அடி கண்டெய்னர் ஸ்டாண்டர்டாகவே ஒரு 10 அடி கண்டெய்னர் இருந்து அது உங்களுக்கு ஒரு கம்மி ரேட்டுக்கு கிடைக்குது, பழைய கண்டெய்னர் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு 50,000லேருந்து ஒரு 75,000க்குள்ளே உங்களால் வாங்க முடியும். இல்லை இந்த மாதிரி பழைய கண்டெய்னரே வந்து போதும், ஒரு 20 அடி கண்டெய்னர்லேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது கண்டெய்னரை வாங்கி கட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில டிப்போவில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஷிப்பிங் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டேமேஜ் ஆன கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கண்டெய்னர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியாக கட் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 அடி கண்டெய்னராக பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு 70,000 அப்படின்னு ப்ரைஸ் வச்சா கூட உள்ளே இதோட இன்டீரியர் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி வந்து மாற்றுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே ஆகாது. அதிகபட்சம் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்கோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 அடி கண்டெய்னர் அவைலபிலிட்டி இருந்து அதை நீங்கள் ஒரு கன்வர்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 1,10,000 ரூபா தான் வரும். நீங்கள் எந்த ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போனாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டைப் கண்டெய்னர் நீங்கள் எடுத்தாலுமே இந்த ப்ரைஸுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த கண்டெய்னர் வந்து ஒரு வெயிட் கணக்கு, டோட்டலாக இந்த ஒரு கண்டெய்னர் வந்து வெயிட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சா கூட மொத்தமாக ஒரு 20 அடி கண்டெய்னரோட வெயிட் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 2100 கிலோ வரும். அதோட பாதி வெயிட் பார்த்தோம்னா அதிகபட்சம் ஒரு டன் தான் வரும். உங்களுக்கு கண்டெய்னரோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன் தான் வரும். ஸோ அப்படி 1 டன்னுன்னா இப்போ நம்ம ஊருக்கு வந்து ஒரு கிலோ இரும்பு விலை பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு எடுக்கிற விலை பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 35 ரூபா. நம்ம 40 ரூபா அப்படின்னு வச்சா கூட நம்ம 40,000 ரூபாய்க்கு ஒரு பழைய இரும்பு ரேட்டுக்கு வாங்கினா கூட அந்த கண்டெய்னர் வாங்க முடியும். நீங்கள் உங்களுக்கு யூஸபிள் கண்டிஷனில் வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு 30,000 ரூபா இல்லை ஒரு 40,000 ரூபா சேர்த்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரை வாங்கலாம். இப்போது இந்த மாதிரியான ஒரு அவுட்லுக் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இடம் நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ உங்களோட சொந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் வெளியே வந்து எக்ஸ்டீரியர் ஒர்க்கு நார்மல் நம்ம கிரில் ஒர்க் ஷாப்பில் இருக்கவங்களையோ இல்லை கிரில் ஒர்க் பண்ணுறவங்களையோ கூப்பிட்டு கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியான ஒரு டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது சென்டரில் வந்து கண்டெய்னர் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு அது ஒரு தனி லுக்கே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இப்போ நீங்கள் ஒரு டீ ஸ்டால் வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது டீ போடுறதுக்கு டீ சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் இடம் இருந்தால் போதும். ரொம்ப பெரிய இடம் வந்து அதாவது டீ போடுறதுக்காக பெரிய இடம் தேவையில்லை. ஸோ 10 அடி கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ஒரு தாராளமான ஒரு இட வசதி தரும். அதே போல் உங்களுக்கு அதோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துலேருந்து, நான் சொல்கிறது குறைஞ்சபட்சங்க, ஏன்னா கண்டெய்னரை பாதியாக வெட்டி திரும்ப யூஸ் பண்ணும் பொழுது அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒரிஜினல் கண்டெய்னர் அளவுக்கு இல்லாட்டினாலுமே உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சபட்சம் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் தரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1,00,000 ரூபா அதிகபட்சம் ஒரு 1,50,000 ரூபா நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டீ ஸ்டால் வைக்கிறீங்க, ஃபுட் ஸ்டால் வைக்கிறீங்க, ஒரு ஃப்ரூட் பிக்சர் ஸ்டால் வைக்கிறீங்க, ஒரு ஜூஸ் கடை வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு லைஃப் தருங்கும் பொழுது ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்கிறத உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கண்டெய்னர் ஹோப்ஸ் பற்றின கண்டெய்னர் கன்வர்ஷன் பற்றின ஐடியாக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.
இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.